ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிடமிருந்து விடுவிப்பதற்கு அமெரிக்காவிற்கு நேட்டோ நாடுகள் உதவி செய்து வீரதீரமாக போரை நடத்துவதற்கு பூட்டிய அறைக்குள் வாக்குறுதியொன்றை வழங்கி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க படைகளை ஐரோப்பிய அரங்கிலிருந்து மெல்ல மெல்ல விலத்தி செல்லுகின்றதற்கு பகையில்லாமல் இருக்கின்றோம் என்றும் குறை சொல்லாமல் இருக்கின்றோம் என்றும் ஐரோப்பா இணக்கம் கண்டதனால் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே இருந்த பெரும் முரண்பாடு ஒன்று கணிசமான அளவு தீர்க்கப்பட்டு இருக்கின்றது. நேற்று ஸ்வீடனுடைய ஹெல்சிங்கி நகரத்தில் நடைபெற்று முடிந்த நேட்டோவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களினுடைய அவசர மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வந்திருந்தார். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிற்கு துரோகம் இழைத்துவிட்டது என்கின்ற கருத்துடன் அவர் வந்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஆறுதலான ஒரு முடிவுடன் அவர் நட்பு நாடுகளுக்கு நன்றி கூறி புறப்பட்டிருக்கின்றார். ஆனாலும் இது முடிவு அல்ல. எதிர்வரும் ஜூலை மாதம் துருக்கியின் தலைநகர் அங்காராவில் இடம்பெற இருக்கின்ற நேட்டோவினுடைய அதிபர்கள் பிரதமர்கள் பங்கேற்கின்ற மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதில் தான் ஐரோப்பாவினுடைய தலைவிதி தீர்மானமாகும் என்றும் அது ஐரோப்பா நேட்டோவை விட்டு விலகி தனி குடித்தனம் செல்லுகின்ற ஒரு நாளாக அமையும் என்றும் நேற்று 22 மே மாதம் நேட்டோவினுடைய வரலாற்றில் அமெரிக்காவிடம் இருந்து நேட்டோ நாடுகள் பிரிந்து தனியாக தங்களுடைய சொந்த பலத்தை உறுதி செய்கின்ற ஒரு வரலாற்று முக்கியமான நாளாக எழுதப்பட்டதாகவும் நேட்டோவினுடைய மாநாட்டு தீர்மானங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் கூறியிருக்கும் கருத்துக்கள் 3. நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அதில் முக்கியமான 3 கருத்துக்கள் உள்ளன. முதலாவது, மாநாட்டினுடைய முடிவுரையிலே 2025 ஆண்டு ஒல்லாந்தினுடைய ஹேக் நகரில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் எல்லா நாடுகளும் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 5% நேட்டோ படைத்துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அதை செய்வது என்றும் 2035 ஆண்டிற்கு உள்ளாக அனைவரும் இதை நிறைவேற்றுவது என்றும் முடிவு காணப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது சொந்த காலில் நிற்பதற்காக பெருந்தொகையான பணத்தை பில்லியன் கணக்கில் தங்களுடைய இராணுவத்திற்கு ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெருந்தொகை பணத்தை ஒதுக்குகின்ற ஐரோப்பா நேட்டோவை பலவீனமாக வைத்திருக்க முடியாது. ஐரோப்பிய நாடுகளினுடைய பலத்திற்கு இணையாக நேட்டோவும் இருக்கும் அளவிற்கு அதற்கு நிதி ஒதுக்க வேண்டியது அவசியம் என்றும் இணக்கம் காணப்பட்டிருப்பதாக கூறுகின்றார். பணத்தை ஒதுக்கினால் மட்டும் போதாது, அந்த பணத்தை ஆயுதமாக காண வேண்டும். ஆனால் நேட்டோ ஒதுக்குகின்ற பணத்திற்கு உடனடியாக அதிநவீனமான ஆயுதங்களை வழங்குவது இயலாத காரியம். அந்த ஆயுதங்கள் பழைய ஆயுதங்களாக இல்லாமல் எதிர்கால போரை சந்திக்கக்கூடிய ஆயுதங்களாக மாற்றப்பட வேண்டியது பெரும் சிக்கலான விடயம். பணத்தை ஒதுக்குவதை விட அது கடினம் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக, ஐரோப்பா கனடா இனி தங்களுடைய சொந்த பாதுகாப்பிற்கான படையணியை தாங்களே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் சொந்த காலில் நிற்பதுதான் இனி ஒரே வழி. அமெரிக்காவிடமிருந்து பிரிந்து தனி குடித்தனம் செல்வது போன்ற நிலை இதுவாகும். ஸ்வீடன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது, கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் முரண்பாடுகளுடன் புறப்பட்ட தலைவர்கள் தாங்கள் மனம் விட்டு பேசி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்த பின்னர் அந்த நிலை இல்லாமல் அவர்கள் அறைக்குள் பேசுகின்ற பொழுது அமைதியாகவும் நட்பாகவுமே பேசிக் கொண்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிற்கு பெருமளவு விட்டுக் கொடுத்திருக்கின்றன என்பதும் டொனால்ட் ட்ரம்பை சாந்தப்படுத்த பெரும் பாடுபட்டிருக்கின்றன என்பதும் இதனுடைய கருத்தாகும். மார்க்கோ ரூபியோ அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி என்று கூறி சென்றிருப்பதற்கான காரணம் என்ன? 2 காரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை விடுவிப்பதற்கு அமெரிக்காவிற்கு உதவ மறுத்த ஐரோப்பிய நாடுகள் இனி அதற்கு உதவுவதற்கு தாங்கள் தயார் என்றும் களத்தில் போர் புரிவதற்கு தயார் என்றும் இரகசியமான ஒரு வாக்குறுதியை அமெரிக்காவிற்கு வழங்கி இருக்கின்றார்கள். அது எப்போது எப்படி என்ற ரகசியங்கள் முன்வைக்கப்படவில்லை. இரண்டாவது, ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதனால் அமெரிக்கா ஐரோப்பா இடையே பிளவு ஏற்படுவதாக இப்போதைய நிலை இருந்தது. அது பிளவு அல்ல. அமெரிக்கா அப்படி வெளியேறி செல்வதற்கு நியாயமான
நியாயமான காரணங்கள் உண்டு. அமெரிக்கா போர் நடைபெறாத ஓர் இடத்தில் படையை வைத்திருப்பதை விட படைகளை போர் நடைபெறுகின்ற இடத்திற்கு மாற்றுவதுதான் பொருத்தமானது என்ற இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதனால் இந்த படை விலத்தல் என்பது ஐரோப்பா அமெரிக்கா இடையே முரண்பாடாக இல்லாமல் சரியான புரிதலாக நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் மார்க்கோ ரூபியோ மகிழ்ச்சி அடைந்தார் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. இருப்பினும் முழுமையான திருப்தி என்று கூற முடியாது. இந்த தீர்மானங்களை வரும் ஜூலை மாதம் துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட முக்கிய தலைவர்கள் எல்லாம் வருகின்ற மாநாடு இறுதியாக வரைவு செய்ய வேண்டும். அந்த நாள் அமெரிக்காவிடம் இருந்து ஐரோப்பா தனியாக பிரிந்து சொந்த காலில் பயணிக்கின்ற நாளாக அமையும். அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவிற்கு அறிவிக்காமல் தானாக இஸ்ரேலுடன் இணைந்து போரை நடத்திய காரணத்தினால் ஐரோப்பாவினுடைய மனவலி பெரிதாக இருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரினுடைய நடவடிக்கை காரணமாக பலத்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இதை அமெரிக்கா எப்படி சீர் செய்வது என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட அமெரிக்கா இதற்கான விளக்கத்தையும் ஜூலை மாதம் வழங்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாநாடு முடிந்ததும் ஊடகவியலாளரிடையே பேசிய நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் தான் இன்று ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இடத்தில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன், கவலையாகத்தான் இருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் சகல வழிகளிலும் வீழ்ச்சியடையும் நிலையில் இருக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த கருத்து பலத்த விவாதங்களை சர்வதேச அரங்கில் கிளப்பி இருக்கின்றது. மேலும் ஈரான் போரில் ஐரோப்பாவின் உதவி அமெரிக்காவிற்கு கிடைக்காததனால் இரு நாடுகளுக்கும் இடையே முரண்பாடு நிலவியது உண்மையா என்ற ஊடகவியலாளர் கேள்விக்கு இனியும் நாங்கள் அதை மறைத்து வைக்க விரும்பவில்லை, அத்தகைய முரண்பாடு நிலவியது உண்மைதான் என்று மார்க் ரூட் கூறியிருக்கின்றார். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முற்றாக உதவவில்லை என்று கூற முடியாது. தங்களால் இயன்ற உதவியை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், மேலும் செய்யத்தான் போகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் அமெரிக்கா திருப்தி அடைந்ததா என்ற கேள்விக்கு அதற்கு தன்னிடம் பதில் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து ஐரோப்பாவை பாதுகாத்த அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு குடை இனிமேல் சுருங்க போகின்றது என்று குறிப்பிட்டார். இப்படியொரு சுருக்கம் வருவது தமக்கு முன்னரே தெரிந்து நேட்டோவினுடைய நாடுகள் தங்களுடைய படை பலத்தை பெருக்க ஆரம்பித்து விட்டன என்றும் அதற்கு தாங்கள் தயாராகி கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் அமெரிக்காவினுடைய படைகள் எந்த நாட்டிலிருந்து எப்போது எந்த அளவில் வெளியேறும் என்று வெளியில் சொல்ல மாட்டோம், ஏனென்றால் சீனா ரஷ்யாவிற்கு அந்த விவகாரம் தெரிந்துவிடும் என்பதனால் அது மிகவும் இரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகவியலாளரிடையே அவர் கூறினார். அமெரிக்கா இப்பொழுது ஐரோப்பாவில் படைகளை வைத்திருப்பது போரற்ற இடத்தில் படைகளை வைத்திருப்பது, உண்மையில் படைகள் போருள்ள இடத்தில் தான் இருக்க வேண்டும். அமெரிக்கா எல்லா இடங்களிலும் படைகளை வைத்திருக்க முடியாது இன்றுள்ள உலகத்தினுடைய சூடான நிலையில் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தளவு விவகாரங்களையும் உள்ளடக்கி நேட்டோவினுடைய இந்த அவசர மாநாடு முடிவடைந்திருக்கின்றது. எனவே அடுத்து வரப்போகின்ற பெரும் சிக்கல்களை எப்படி சந்திப்பது என்பது குறித்த இரகசியமான ஒரு மாநாடாக இது இருந்தது. இதில் வெளிவந்த தகவல்கள் இவ்வளவு. ஆனால் இனி என்ன நடைபெறப் போகின்றது? ஈரான் போருக்கு ஆதரவு நேட்டோ நாடுகளிடமிருந்து இருக்கின்றது. கியூபா போருக்கும் எதிர்ப்பு இல்லை, அதற்கும் அவர்களிடம் ஆதரவு இருக்கின்றது. எனவே எதிர்வரும் போர்களுக்கு நேட்டோவை இழந்து அமெரிக்கா போர்க்களத்தில் நிற்கின்றது என்கின்ற பரிமாணத்தை மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட இந்த மாநாடு பல சமரசங்களை கண்டிருப்பதை உய்த்துணர முடிகின்றது. இந்த மாநாடு குறித்த படைத்துறை நிபுணர்களுடைய ஆய்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.